ஸோ இன்றைய டெக் நியூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்பாக இன்றைய தினம் எனக்கு வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து நல்ல உலகளுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு ஃபீட்பேக்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிகள் இன்னொரு முறை. ஸோ இன்றைய முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய்டி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 நாட்களுக்குள்ளாக சோஷியல் மீடியா கம்பெனிஸ் எல்லாமே இந்த டீப் ஃபேக்கை பற்றின ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலேட் பண்ணுங்கள். ரெகுலேட்டரி வந்து கொண்டு வாங்க, அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆக்டை வந்து கொண்டு வாங்க அப்படின்றது போல் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரொம்ப ஹை டைம் இந்த டீப் ஃபேக் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக அந்த ராஷ்மிகா மடோனாவோட வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும், நம்மளும் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே அவேர்னஸோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டிஎன்ஏவை ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அனுப்புறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டார். என்னடான்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்பேஸை பற்றி இந்த இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்குது. நாசாவில் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணாராம். பட் உயரம் வந்து 6.2 இருக்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஸ்பேஸை பற்றி இருக்கக்கூடிய ஆர்வத்தினால அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நிறைய விதமான கிளாஸஸ் இந்த ஸ்பேஸை பற்றி நிறைய விதமான புத்தகங்களும் வந்து எழுதியிருக்காரு. இப்போ அவர் 86-80க்கு மேலே வயதாகுது. ஸோ இந்த டைமில் அவர் வந்து என்னுடைய டிஎன்ஏவை வந்து நான் ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறேன், இஃப் இன்கேஸ் லக் இருந்தா ஒரு சில 1000 வருடங்களுக்கு அப்புறமாக மேபி மனிதர்களுடைய பரிணாமத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸ் வந்து நம்மளை வந்து அந்த டிஎன்ஏவை எடுத்து என்ன ஏதுன்னு ஏதாச்சும் வந்து பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. இல்லை வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அந்த டிஎன்ஏவை எடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்றது போல் சூசகமாக ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த மனுஷன் பண்ணுறதில் பார்த்தா நமக்கு படத்தெல்லாம் பார்க்கும்போது இது கேட்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஒரு சைடில் பாசிட்டிவாக போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டிஎன்ஏவை வச்சு அதை மனுஷங்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி இன்னொரு சைட்லையும் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்த படத்துல இருந்தெல்லாம் ஞாபகம் வருது இல்லை. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் லேப்டாப்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு தடையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை நாங்கள் வந்து தூக்குறோம், பட் சீக்கிரமாகவே நீங்கள் இம்போர்ட்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கன்றது போல சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ 23 கம்பெனிஸ் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சைடிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில PNL ஸ்கீம் வந்து இதற்காக கொடுக்கறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது போல நியூஸ் வந்து வந்திருக்கு. லேப்டாப் கம்பெனிஸ் 23 கம்பெனிஸ் இருக்கா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு விஷயங்கள் வந்து இனிஷியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங்கா இல்லை அசம்பிளிங்கா அப்படின்றத பற்றி இன்னும் தகவல் வந்து வரல. இஃப் இன் கேஸ் கோயிங் ஃபார்வர்ட் பிராண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வரும்போது நமக்கு ஒரு கிளியர் கட்டான ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். அண்ட் ஒரு வழியாக டெஸ்லா 2024 இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கடந்த 2 வருஷமாக நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால் இதை பற்றி எனக்கு பிரகாசமாக ஒரு விஷயமும் தெரில. வந்தால் சந்தோஷமே, ஏன்னா வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங் இங்கே பண்ணுங்கள், சும்மா விற்கிறதுனா வேணாம் அப்படின்றது போல் நிறைய டிஸ்கஷன் போயிட்டு கடைசியாக இப்போ மேனுஃபேக்சரிங்கும் பண்ண போகிறாங்க. அண்ட் ஒரு சில டாக்ஸ் ரிடக்ஷனும் வந்து டெஸ்லா தரப்பு வந்து கேட்டிருக்காங்களாம், எலான் மஸ்க் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் வந்து பரிசீலனை வந்து செய்துட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இஃப் இன் கேஸ் இந்தியர்களுக்கு நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதனால் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஹோப்ஃபுல்லி. ஸோ இன்றைய அடேங்கப்பா நியூஸ் இதுதான். நிறைய பேருக்கு ஏற்கனவே இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்ததுன்னு தெரியும். இந்த வருஷத்துலேயே இந்த ஒரு வாரத்தில் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு U-turn போட போய் ரவுண்ட் டர்ன் போட்டு திரும்ப வந்து ஆரம்பிச்ச இடத்துல நின்று போச்சுன்னு சொல்லலாம். சாம் ஆல்ட்மன் நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ சாம் ஆல்ட்மன் வந்து ஓப்பன் ஏஐலேருந்து வெளியே தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய கூட இருந்தவரும் வந்து வெளியே வந்தார், அவருடைய எம்ப்ளாயிஸும் வெளியே வர ஆரம்பித்தாங்க. ஒரு 3வது நாளே மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்லிட்டாங்க, சாம் ஆல்ட்மேன் தலைமையில் மைக்ரோசாஃப்ட்லேயே ஏஐக்கான ஒரு டிவிஷனை வந்து நாங்கள் உருவாக்குறோம், இல்லை அதில் வந்து அதை லீட் பண்ண போகிறாருன்றத போல் சொன்னாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி டெய்லி நியூஸ் வந்துக்கிட்டே இருந்தது. ஓப்பன் ஏஐயில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வர ஆரம்பித்தாங்க. ஸோ இதன் காரணமாக வேறு வழியே இல்லாமல் ஓப்பன் ஏஐயில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த போர்டு வந்து சாம் ஆல்ட்மேன் வெளியே போச்சோ அந்த போர்டு வெளியே போகணும், அவர் உள்ளே வரணும், ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைனா அப்படின்றது போலலாம் சொல்லி திரும்ப சாம் ஆல்ட்மேன் ஓப்பன் ஏஐயில் வந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மோஸ்ட்லி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது திரும்பிட்டு இருந்தாலும் திரும்பி இருக்கலாம். ஒரு ஃபுல் சர்க்கிள். அண்ட் இதற்கு மேலே தான் என்ன புதுமையான ஆட்டம் இருக்குன்னு வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு சில சைடில் என்ன வந்து இந்த ரூமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓப்பன் ஏஐயில் இன்னொரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ இருக்குது, அந்த ஏஐயை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிய வந்ததுனால தான் இவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்றத போலையும் ஒரு ரூமர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் எக்ஸாக்ட் விஷயம் என்னன்றது இன்னும் அவுட் ஆகும். அண்ட் ஜிபே யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களே, உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி. என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது ஜிபே மூலியமாக நீங்கள் பரிவர்த்தனை செய்யும் பொழுது 3 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் செய்யப்படும்.
அதாவது பரிவர்த்தனைனா நார்மலாக டிரான்சாக்ஷன் பண்ணுறது கிடையாது, ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் ரீசார்ஜஸ். ஓகேங்களா, ₹100 வரைக்கும் எந்த சார்ஜஸுமே கிடையாதா. ₹100 200 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ₹2 அண்ட் ₹200 மேலே பண்ணும்பொழுது ₹3 அப்படின்றது மாதிரி வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணிருக்கதா சொல்கிறாங்க. ஏற்கனவே பேடிஎம், ஃபோன்பேலாம் இதை சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கூகுள் பேவும் இந்த லிஸ்ட்டில் வராங்கன்றது போல சொல்கிறாங்க. ரீசெண்டாக அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் மாற்றினாங்க அப்படின்றது போலையும். அண்ட் ஒரு சில பேர் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ எங்களுக்கு இந்த கன்வீனியன்ஸ் ஃப்ரீயெல்லாம் எதுவும் வரல ப்ரோ, இன்னும் ஃப்ரீயாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சைடில் வந்து எங்களுக்கு இந்த சார்ஜஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. பட் கூடிய விரைவில் இந்த சார்ஜஸ் வந்து ரியாலிட்டியில் வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு ஏர்டெல் வச்சிருந்தா ஏர்டெலுடைய அஃபிஷியல் ஆப்லையோ அவங்க வெப்சைட்லையோ, ஜியோ வச்சிங்கன்னா ஜியோடைய ஆப் இல்லாட்டி அவங்களுடைய வெப்சைட்டில் பண்ணும்போது இந்த சார்ஜஸ் இருக்காது. பட் எனக்கு என்ன டவுட்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ரீசார்ஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கடையில் தான் வந்து போய் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு சில கமிஷன்ஸ் வரும் இல்லையா, அதாவது நம்ம ₹10 பண்ணாலும் அவங்களுக்கு கமிஷன் உண்டு, ₹100 பண்ணாலும் கமிஷன் உண்டு, ₹1000 பண்ணாலும் கமிஷன் உண்டு. நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்க மாட்டாங்க, ரீசார்ஜ் பண்ண காசு மட்டும் தான். ஓகேங்களா, ஆனால் அவங்களுக்கான கமிஷன்ன்றது இருந்தது இல்லை. அதே மாதிரி இப்பயும் கொடுத்துட்டு போனான்ல, ₹100 பண்ணா ₹1000 பண்ணா, அது ஏன் மக்கள் கிட்ட வாங்கணும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய டெலிகாம் பிராண்ட்ஸ்லேருந்து அந்த ₹1 ₹2 வரும், அந்த கமிஷன் அப்படியே கொடுக்கலாமே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நவம்பர் 29 Redmi K70 Series வந்து சைனாவில் லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நமக்கு என்னத்துக்கு ப்ரோ தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது சீக்கிரமாகவே இந்தியாவிலேயே வந்துடும். இதே பேரில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. போக்கோட ஒரு மொபைல் கொண்டு வருவாங்க. அண்ட் ரெட்மியில் வந்தால் வரலாம், பட் எனக்கு டவுட் தான். பட் சீக்கிரமாகவே வந்துடும் எதிர்பார்க்கலாம். அண்ட் மொபைல் லான்ச்சஸை பற்றி சொல்லும் பொழுது அடுத்த டிசம்பர் மாதம் என்னென்ன மொபைல்ஸ்லாம் லான்ச் ஆக போகுது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை பற்றி ரீசெண்டாக வீடியோ போட்டிருக்கோம், அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய லிஸ்ட். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். ஆனால் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா மனம் தளர கூட பயங்கர தைரியமாக ஒரு சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. க்ளவுட் லேப்டாப்னு ஒரு லேப்டாப் வந்து லான்ச் பண்ண போகிறாங்களாம் சீக்கிரமாகவே. ஏற்கனவே லேப்டாப்ன்ற பேரில் லான்ச் பண்ணதே லேப்டாப்பாக இல்லை, அது லேப்டாப்ன்ற பேரே இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் இன்னும் மோசம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லேப்டாப்பை கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்றது போல் நாங்கள் க்ளவுட்லேயே வைக்கிறோம், இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்றது போல் கொண்டு வராங்களா, இல்லை என்னத்தை பண்ண போகிறானுங்கன்னு தெரில. அண்டு படித்த நியூஸு பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப சாஃப்ட்வேர் ஆப்டிமேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குமா இந்த மாடல். ஏற்கனவே வந்ததுலேயே அப்படி தானே இருந்துச்சு, இதில் என்ன புதுசாக இருக்க போகுதுன்றது எனக்கு புரியல. சரி, மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பண்ண வேண்டிய விஷயங்கள் அது எல்லாமே வந்து க்ளவுடில் இருக்கும், நீங்கள் வந்து இங்கேருந்து ஒர்க் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. இதுதான் நியூஸாக மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அப்புறமா தனியாக போய் சிரிச்சுக்கலாம். ஐயோ, இந்த நியூஸ் என்னன்னு சொல்றது தெரியல. சரி, ஓகே. ஆப்பிள் iPhone 16 மற்றும் 16 Plus இருக்கு பார்த்தீங்களா, அடுத்த வருஷம் லான்ச் ஆகும் போது இதுலேயுமே 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் தான் வரப்போதான். இதை நான் பல தடவை சொல்லிட்டேன். ஆனால் நான் சொல்லும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிராண்ட் கிட்ட காசு வாங்கிட்டீங்க, அதனால் ஆப்பிள் திட்டுறீங்கன்னு ஒரு சைடில், இவங்களாச்சும் பரவாயில்ல பார்த்துட்டு தான் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில பேர் நான் ஆப்பிள் தான் திட்டிருப்பேன், கீழே வந்து ஆப்பிளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ப்ரோ உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்றது போலலாம் திட்டுவாங்க. பார்க்காமையே கண்ணு முடின்னு திட்டணும்னு முடிவு பண்ணிட்டு வந்து திட்டுறது இப்படி. சரி, என்ன விஷயம்னா 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ஸை ஏற்கனவே நீங்கள் 2023 கொடுத்ததே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஆனால் ஒரு சில பேர்லாம் நார்மல் பீப்புளுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுப்பா அப்படின்லாம் வந்து சொல்லி ஓவராக பில்டப்பு ரோலிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நார்மல் பீப்புளுக்கு தெரியுதோ இல்லையோ, நார்மல் பீப்புளுக்கு 80,000 மட்டும் எதுக்கு நீங்கள் ஃபோன் விற்கிறீங்க? 40,000 விற்க வேண்டியது தானே. எனக்கு நீங்கள் 40,000 30,000 ஃபோனை விற்று 60 ஹெர்ட்ஸை கொடுக்கும் போது அவன் வாங்குறாங்களா, அதாவது அவங்க வாங்குறாங்களா, பிரச்சனை இல்லை. 80,000 கொடுத்துட்டு நார்மல் பீப்புள் பையிங் தீஸ் ஃபோன்ஸ், அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதுதான் தேவையில்லாத விஷயம். தயவு செஞ்சு வாங்காதீங்க. 60 ஹெர்ட்ஸில் கொடுத்தா வாங்காதீங்க. நீங்கள் வாங்கலைன்னா அவன் அடுத்த வருஷம் வேறு வழி இல்லைன்னு கொண்டு வருவான், அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் ஹாட்ஸ்டாரில் போன வாரம், ஓகே, சோகம், ஓகே, இந்தியா தோத்துட்டாங்க. பட் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் என்ன, இந்தியா 99.99% கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க, நம்மளுக்கு இந்த வாட்டி கப்பு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அண்ட் அப்படி வின் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க, இந்தியாவில் நடந்துச்சு, நீங்கள் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டீங்க, அம்பையர் வேலைக்கு வாங்கிட்டீங்க, பிச்சே தூக்கி ஹெலிகாப்டரில் மாற்றி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வெல் பிளேட் ஆஸ்திரேலியா. நீங்கள் அஸ்வினா வீடியோ பார்த்துக்கிட்டே தெரிஞ்சிருக்கும், செம்ம டாக்டிக்ஸு, செம்ம நாலேஜ், நல்ல அனாலிசிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு, நல்ல இன்சைட்ஸ் வந்து இருந்துச்சு.
அந்த மாதிரி வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். வேணா ஐ பட்டன் வந்து கொடுக்குறேன். சப்போஸ் காப்பிரைட் வரலன்னா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் மற்றவங்க வீடியோ. ஸோ செக் பண்ணி பாருங்கள். கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தான நாலேஜ் கிடைக்கும். அண்ட் அதில் என்ன நடந்ததுன்னா ஃபைனல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5.9 crore people கன்கரண்ட்லி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. விச் இஸ் அ பிக் ரெக்கார்ட், வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு 2020 வந்து முடிஞ்சிச்சு. அதில் சூரியகுமார் வந்து நல்லா அடிச்சு போட்டாப்புல. சரி, அது கிரிக்கெட் டிஸ்கஷன் அப்புறமா போட்டோம். அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா ஒர்க்கே ஆகலை. ஒர்க் ஆகக்கூடிய சமயத்தில் 7.9 crore 8 crore பார்த்துட்டு மக்கள் ஆஹா இதுதான் ரெக்கார்டுலாம் சொன்னாங்க. அது லைவ் வியூஸ் கிடையாது. ஓவராலாக பார்த்த மொத்த வியூஸை வந்து அங்கே தப்பாக காமிச்சிருக்காங்க. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வேறு லெவலில் எவனோ அந்த இன்ஜினியர் எவ்வளோ ஒன்று பண்ணிட்டாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரில, மொத்தமாகவே எடுக்காமல் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல இருந்து ஒரு ஏஐ விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் போனவருமே சொன்னது ஏஐ ஸ்பீக்கராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மற்றும் வீடியோ ரெண்டுமே நீங்கள் லிரிக்ஸ் எழுதுனீங்கன்னா உங்கள் லிரிக்ஸை வந்து பாட்டாக மாற்றி அதுக்கு ஒரு வீடியோவும் வந்து ஓரளவுக்கு ஏஐ ஜென்ரேட் வீடியோ மாதிரி. இதை பற்றி நான் ஏற்கனவே ட்வீட்டும் வந்து பண்ணியிருந்தேன். இங்கிலீஷ்லேயும் ஒரு சாங் எழுதி நான் கம்போஸ் பண்ணல, சாங் மட்டும் தான் ஒரு கொஞ்சம் எழுதுனேன். மீதி அதை எழுதிட்டு அந்த சாங் கம்போஸ் பண்ணி வீடியோ வந்து போட்டிருந்தேன் ட்விட்டரில். அதுக்கு அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் ஒன்று ட்ரை பண்ணேன். அது தமிழான்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஏஐ இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. பட் இன் ஃபியூச்சர் எல்லாருமே மியூசிக் டைரக்டர் ஆகிடலாம் தான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஏ ரகுமான் அளவுக்குலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஒரு 0.1% ஆச்சு உள்ளே இருக்கக்கூடிய டேலண்ட் வெளியே வந்ததுன்னா நம்மள பல பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அது அண்ட் ஆப்பிள் ஒரு பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை நம்ம இப்படி பார்த்துட்டே இருப்போம். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க மேட்சாக இருக்கும் பட்சத்தில் ஓகே, நம்ம இப்படி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி எட்டி பார்ப்பாங்க, பக்கத்துலேருந்து இந்த சைட்லேருந்து இப்படி எட்டி பார்ப்பாங்க இல்லையா? இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது சைட்லேருந்து யாராச்சும் பார்த்தா அவங்களுக்கெல்லாம் கருப்பாக தெரியும், நேர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் கரெக்டாக தெரியும். இது வந்து ஏற்கனவே டெம்பர் கிளாஸ்லாம் வந்து இருக்குது, சைட்லேருந்து பார்த்தா தெரியாத மாதிரி. பட் இவங்க வந்து மெயின் பர்சன் யாரோ அந்த பர்சனுக்கு மட்டும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த டெக்னாலஜி வந்து பேட்டன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அண்ட் 2024 சீக்கிரமாக வந்து வரப்போகுது. 2024லேருந்து நிறைய விதமான புது மாற்றங்களுக்காக தமிழ் டெக்கை வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இல்லாமல் தமிழ் டெக் கிடையாது. ஸோ உங்களுடைய சைட்லேருந்து என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இது நல்லா இல்லை இதை மாற்றுங்க ப்ரோ, இல்லை இது வந்து பெட்டராக இருக்குது இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு புது சீரிஸை கொண்டு வாங்க, ஹோஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை தாராளமாக வந்து கொடுக்கலாம். ஸோ அதற்கான ஒரு கூகுள் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கொடுங்க. அண்ட் கொடுக்குறதுனால எங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. பட் அப்படி இல்லாட்டியும் நிறைய பேர் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் என்னோட சைட்லேருந்து சம்திங் இல்லைங்களா? ஸோ அதனால் 2 பேரை நான் வந்து ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணுறேன். ரேண்டமாக கூட கிடையாது, இருக்கிறதுல பெஸ்ட்டாக எனக்கு ஓகே இது ஜென்யூனான ஒரு ஃபீட்பேக்காக இருக்குது, அதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க யார் அந்த ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்கன்றதையும் அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு 2 பேருக்கு நான் வந்து கிவ்அவே வந்து தரப்போகிறேன். என்ன கிவ்அவே என்ன ஏதுன்றதெல்லாம் சர்ப்ரைஸ். ஸோ கூகுள் ஃபார்ம் இருக்குது, ஃபில் பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு புது மாற்றத்தோட தமிழ் டெக் டீமை நாங்கள் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் போன வாரத்தில் ஒரு 10 நாளாகவே மெயில் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் மெயிலில் ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல. மெயில் வந்திருந்ததுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணி விடுங்க. ஒருவேளை நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் நாலேஜ் இருக்குது, தம்ப்நெயிலில் நல்ல தம்ப்நெயில்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, நல்ல ஃபோட்டோஷாப்பில் நாலேஜ் இருக்குது, இல்லை எடிட்டிங்கில் சூப்பரான நாலேஜ் இருக்குது, கேமரா நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க, இல்லாட்டி டெக்கில் ரொம்ப நாலேஜ் இருக்குது, நீங்கள் நல்லா ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க, இல்லை அனலைஸ் பண்ணுவீங்க, R&D பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது மட்டும் கிடையாது, இந்த மெயிலில் இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப ரிப்ளையும் வந்து பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.